அண்ணாமலை மீது தொடர்ந்து 3 பக்கம் இருந்து தாக்குதல் வருது. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஒரு சர்ச்சையா பாக்குறீங்களா, ஒரு அழுத்தமா பாக்குறீங்களா, ஆரோக்கியமான போட்டியா பாக்குறீங்களா? வளர்ந்துட்டேன்னு பாக்குறேன், வளர்ந்து விட்டோம் கட்சியாக பாக்குறேன், தனி மனிதனாக வளர்ந்து விட்டேன் என்று பார்க்கின்றேன். இதையெல்லாம் தாண்டி தனித்து நிற்கின்றோம், அதனால் தான் தாக்குதல் வருகின்ற பார்க்கின்றேன். நிறைய தாக்குதல் வர்றதாங்க நம்ம பேரோமீட்டர். மோர் பீப்புள் அட்டாக் யூ, இட்ஸ் அ பேரோமீட்டர் தட் யூ ஆர் கோயிங் இன் த ரைட் டைரக்ஷன். சரியான பாதையில் போறீங்கன்னு அர்த்தம். எனக்கு எல்லா கட்சிகளும் சேர்ந்து அடிக்கிறாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருச்சு, எல்லாத்துடைய ஓட்டை வாங்குறோம். எல்லோருடைய யார் சைலோவில் இருந்தாங்க, இது ஏன் ஓட்டு, இது ஊ ஓட்டு எல்லாத்தையும் உடச்சு உள்ள போறோம். அதனால நான் வரவேற்கின்றேன். அண்ணாமலையுடைய விமர்சனம் அப்படின்றது அரசியல் தளத்தை தாண்டி தனிப்பட்ட முறையில் தாக்குதலா இருக்கு. அதன் காரணமா நட்பு அப்படின்றது கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கும். அரசியல் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இல்லை எனக்கு. நான் இங்கே வந்திருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கிட்டு பேக்ரவுண்டில் டீல் போடல. மோடியை பற்றி தவறாக யார் சொன்னாலும் வெளுத்துருவேன். அது யாராக வேணாலும் நீங்கள் இருங்க, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. அதை பற்றி நான் கவலையப்பட மாட்டேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கூல் காலேஜில் எங்கோடு என்னை புரிந்தவர்கள். அரசியலில் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறதுக்காக நான் வரல. அப்படி யாராச்சும் அரசியலில் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறதுக்காக அண்ணாமலை வந்திருக்கான் அப்படின்னா அது போன்ற அரசியல் செய்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லைங்கண்ணா.